ராஜராஜேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி. செய்யறத நல்லா சிந்திச்சு செய்யறது கெட்டிக்காரத்தனம், திட்டமிட்டு செய்யறது அறிவாளித்தனம், கரெக்டா முடிக்கிறது சாமர்த்தியசாலிக்கு அழகு. இப்போ நீயும் கெட்டு மத்தவங்களையும் கெடுத்துட்ட. ராஜராஜேஸ்வரிய வச்சு அந்த ராஜனை குழப்ப முடியாம பிரிஞ்சதை சேர்த்துட்டீங்க அப்பனும் பொண்ணும். ஆமா கிச்சா, இப்படி கூனி குறுகி நிக்கிற நிலைமைய நீயே செஞ்சுக்கிட்ட. அவன் மட்டுமா நம்மளையும் எல்லாம் கூனி குறுகி நிக்க வச்சுட்டான். கிச்சா, உனக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. ஒரு ஊர்ல ஒரு சலவை தொழிலாளி இருந்தான். அவன் ஒரு கழுத, நாய், பூனை இதையெல்லாம் வளர்த்துட்டு இருந்தான். அதுங்களுக்கு அவன் சரியா சாப்பாடு போடுறதே இல்லை. ஒரு நாள் அவன் வீட்டுக்கு திருடன் வந்தான். அத பார்த்த நாய், நம்ம எதுக்கு குறைக்கணும், நம்ம முதலாளி தான் நமக்கு சாப்பாடு போடுறது இல்லையேன்னு பேசாம இருந்துச்சு. அத பார்த்த கழுதைக்கு மனசு கேட்கல, கத்த ஆரம்பிச்சிடுச்சு. கழுத கத்துனதுனால தூக்கம் கலைஞ்சி எழுந்த அந்த சலவை தொழிலாளி அதே கோவத்துல வந்து அந்த கழுதைய பின்னி எடுத்துட்டான். அத பார்த்த பூனை சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, அட மட கழுதையே, உன்னை பொறுத்த வரைக்கும் உன் எண்ணம் கரெக்டு தான். ஆனா யாரு எதை செய்யணுமோ அதை தான் செய்யணும். நாய் தான் காவலுக்கு குறைக்கணும், கழுத சுமையதான் சுமக்கணும். அது மாதிரி நான் செய்ய வேண்டிய வேலைய நீங்க செய்யக்கூடாது. மீறி செஞ்சீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு கிரிமினல் ஐடியா பண்ணினான்னா அதை ஒரு பிட் பாக்கெட்டால் தான் செய்ய முடியும். நாம எல்லாம் ராமு கிட்ட ஐடியா கேட்டு செஞ்சிருக்கலாம். நீயா எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டியே. சாரிண்ணா, தப்பு பண்ணிட்டேன். இனிமே உங்களை மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். போதுமா? 900 எலிய கொன்னு தின்னதுக்கு அப்புறம் பூனை புண்ணியம் தேடி தலையாத்திர போச்சான். அந்த மாதிரி இருக்குது நீ இப்போ சாரி கேட்கறது. சாரி சொன்ன பேச்ச கேட்காம நான் சொன்ன பேச்ச கேட்டிருந்தீனா இப்ப சாரி கேட்கிற நிலைமையே வந்திருக்காது. அப்போ ரொம்ப ஆடிட்டேன். இப்போ மாட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப ஆடி போய் இருக்கிறேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இருக்குச்சா என்ன நீ இதுக்கெல்லாம் போய் காலில் விழுந்துக்கிட்டு? என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே. என்ன கொஞ்ச நாளா பைபாஸ்ல போயிட்டு இருந்த, அதான் இப்ப மெயின் ரோட்ல வந்து ஜாயின் பண்ணிட்டியே. வாங்க 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 வாங்க, ஆக வேண்டியது பாப்போம். ராஜராஜேஸ்வரியை ஓம் ராஜராஜேஸ்வரியை ஓம் ராஜராஜேஸ்வரி ஓம் ராஜராஜேஸ்வரி ஓம் ராஜராஜேஸ்வரி ஓம் ராஜராஜேஸ்வரி ஓம் ராஜராஜேஸ்வரி ஓம் ராஜராஜேஸ்வரி. நல்லா இருக்கு அப்பா. வாம்மா உட்காரு. அம்மனுக்கு போட வழக்கமா பூவோட வருவ, இன்னைக்கு புன்னகையோட வந்திருக்க. இப்படி உன்னை சிரிச்ச முகத்தோட பாக்குறதுக்காகத்தான் தினமும் நான் இவ்வளவு வேண்டிக்கிட்டு இருக்கேன்.
தொலைச்ச சிரிப்ப திரும்ப தேடி கொடுத்தவளும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. உன் சிரிப்பு சௌந்தரிய லகரியாச்சே. நீங்க சொல்றது சரிதான் குருஜி. இந்த சின்ன ராஜி எங்க வீட்டுல காலடி எடுத்து வச்சதுல இருந்து மலையா இருந்த துன்பமெல்லாம் பனி போல விலகிடுச்சு. ம், இப்பெல்லாம் என் வீட்டுக்காரரு என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு குருஜி. அம்மா, இன்பமோ துன்பமோ ஒரு பொண்ணுக்கு நடக்கிற திருமணத்தை பொறுத்து தான் இருக்கு. கல்யாணங்கிறது கணவன் மனைவிக்குள்ள எத்தனையோ கடமைகளும் கட்டுப்பாடுகளும் நிறைஞ்ச பொறுப்பு. உன் புருஷன் உன்கிட்ட அன்பா நடந்துக்கிறார்னு நீ சொல்றத கேக்குறப்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுக்கு நான் சதா சர்வ காலமும் கும்பிடுற சர்வமங்களாவுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் கும்பிடுற தெய்வம், எப்பவுமே என் கூட இருக்கிற தெய்வம், இவளுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் குருஜி. அம்மா, என்ன போல இருக்கிற பெண் பிறப்புகளுக்கெல்லாம் எப்பவுமே நீதான் துணையா இருக்க. பொண்ணை பெத்துட்டாலே அவங்களுக்கு காலாகாலத்துல கல்யாணத்தை செஞ்சு பொறுப்பை கழிக்கணும்னு நினைக்கிற பெத்தவங்க உன்கிட்டதான் வந்து வேண்டிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு குடும்ப வாழ்க்கை சரியா அமையலன்னாலும் உன்கிட்டதான் வந்து முறையிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு காரணத்துக்காக உன்கிட்டதான் வந்து நிக்கிறோம். இப்ப என் கணவர்கிட்ட இருந்து கிடைக்கிற பரிவும் அரவணைப்பும் நிரந்தரமா இருக்கணும். உன் கண் பார்வை பட்டா யார் கண்பட்டாலும் திருஷ்டி விழாது. ஒரு பொண்ணுக்கு இருக்க வேண்டிய எல்லா பற்றுதலையும் விட தெய்வ பற்றுதல் தான் சிறந்தது. அது கொடுக்கிற பாக்கியம்தான் சுமங்கலிங்கிற பெருமை. நான் விரும்புறதெல்லாம் ஒரு முழ பூவும் ஒரு விரல் குங்குமமும் தான். அதை கொடுத்ததும் நீ, காக்கிறதும் நீ, எல்லாமே நீதான். இறங்குடா. வா நண்டு வா. சீக்கிரம் வாடா. வணக்கம். வணக்கம் குருஜி. அடடே, சின்ன ராஜ்யம் பெரிய ராஜ்யம் இங்கதான் இருக்கீங்களா? என்ன லட்சுமி அம்மா, பேருக்கு ஏத்த மாதிரி பூரிப்பா இருக்கீங்களே. ஆமா குருஜி, இது வரைக்கும் குமுறலும் குழப்பமுமாவே இருந்தனா இப்ப குதூகலத்தோட வந்திருக்கேன். நல்லது செஞ்ச என் தெய்வத்துக்கிட்ட, அம்மா உன்னால நான் நல்லா இருக்கேன்னு சொல்றது என் கடமையாச்சே. அதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். எப்பவுமே கஷ்டத்தை சொன்ன வாயால கஷ்டம் தீந்துடுச்சு, நீ தீத்துட்டேன்னு தேங்க்ஸ் சொன்னா தெய்வம் ரொம்ப சந்தோஷப்படும். அன்னையோட விருப்பமும் அதுதானே. தாத்தா, இந்த சாக்லேட் மாலை எடுத்து சாமிக்கு போடுங்க. நாங்கெல்லாம் சின்ன பசங்கள்ல, அதனால சாக்லேட் மாலை தான் போடணும். மாமாவும் ஃப்ரெண்டும் ஹாப்பியா இருக்கிறதுனால நாங்களும் ஹாப்பியா இருக்கோம். வெரி குட். ஐயோ, சாக்லேட் மாலையா போடுறீங்க? எறும்பு வந்து கடிக்க போகுது. ஏம்மா, சின்ன ராஜி 2 நாளைக்கு எங்க கூட இருந்துட்டு போட்டுமே. நோ நோ நோ, அவ இல்லாம எங்களால இருக்க முடியாது. ம்ஹும். சரி, போய் எல்லாரும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஆகட்டும் குருஜி. குருஜி, நானும் இன்னொரு முறை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாம்மா. நீ போன காரியம் தான் முடிஞ்சிடுச்சே, பேசாம இங்கேயே இருந்துட்டேன். இன்னும் முடியல, இனிமேதான் ஆரம்பம். என்னங்க பண்றீங்க? சரி செல்லம், சீக்கிரம் ரெடியா இரு, வெளியில போலாம். எங்கெங்க போறோம்? ராமர் காட்டுக்கு போகும்போது சீதை வித்தவுட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் ஃபாலோ பண்ண, அந்த மாதிரி நீ ஃபாலோ பண்ண. வா போலாம். அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துருவா. அத்தைகிட்ட சொல்றது அல்லாவிடு, சாமி கிட்ட, பசங்க கிட்ட, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்பு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். என்னோட நீ இப்படியே இரு, இப்படியே அழகா இருக்க. நான் மட்டும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே? வேலைக்காரியா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி என்ன வீட்டுக்காரியா அவரோட சேர்த்து வச்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சின்னராஜி.
உன் சந்தோஷத்துக்கு நான் தான் காரணம்னா அதுவே எனக்கு சந்தோஷம். போயிட்டு வரேன். தண்ணி ஏன் பச்சையா இருக்கு? பச்சை தண்ணி பச்சையா தாண்டா இருக்கும். பாவா குட்டி, மாமா என்ன வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. Very good. போயிட்டு வந்துருவா. ஓகே பை. ஸ்விம் பண்ணா குட்டி. அத்தை, அவர் என்ன வெளியில கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காரு. அப்படியா? போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாமா. கல்யாணம் ஆகி இத்தனை நாளைக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவையா கூட்டிட்டு போப் போறான். நல்லபடியா போயிட்டு வா. நந்தினி என்னம்மா ரொம்ப வலிக்குதா? ஆமாமா. அதான் நந்தினி, தலை இருக்க வால் ஆடக்கூடாது. அது உனக்கும் தெரியல, உன் அப்பனுக்கும் தெரியல. நீ என்ன நினைச்ச? தனியா ராஜனை வளைச்சு போட்டு சொத்து முழுக்க உங்க குடும்பமே அனுபவிக்கணும்னு நினைச்ச. அதுவே தப்பு. நம்ம ஒத்துக்கிறோமோ ஒத்துக்கலையோ, ராஜன் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன். நீ ரெண்டாம் தாரமா தான் போக முடியும். ரெண்டாம் தாரத்துக்கு சொத்துல எந்த உரிமையும் கிடையாது. என்னது உரிமை கிடையாதா? நம்ம பிளான் என்ன? நம்ம ஒரு கூட்டணி அமைச்சு அதுல சொத்தை அடையிறது தான் நம்முடைய காமன் மினிமம் ப்ரோக்ராமா வச்சு மூவ் பண்ணணும். என்ன நான் சொல்றது? நீங்க சொல்றது சரிதான். அங்க பாருங்க, சின்ன பசங்க மாதிரி ஜாலியா சுத்த போறோம். ஓகே, எங்க போற மட்டும் கேட்காத, நம்ம ஜாலியா சுத்துவோம். நாங்க வெளியில போயிட்டு வரோம். பாய். எல்லாரும் எப்படி பாக்குறாங்க பாரு. டேய் நில்லுடா, திரும்பி நில்லு. ம். ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, நல்லவங்க கண்ணு, கெட்டவங்க கண்ணு, பேய் கண்ணு, பிசாசு கண்ணு, யாரோட கண்ணும் படாம என் பிள்ளைங்களை நல்லபடியா காப்பாத்துப்பா. துப்புடா. தூ தூ தூ. சின்னராஜி, இத போய் நெருப்புல போட்டு வந்துருன்னா. இப்ப போலாம். வரோம். நல்லபடியா போயிட்டு வாங்க. பாய். பாய். இதெல்லாம் வந்து கையால செய்யப்பட்டது சாமி போட்டோஸ். பியூட்டிஃபுல்ல, பியூட்டிஃபுல்லா இருக்கு. அது எடுங்க. இது ஓகே. இதோ இது எடுங்க. இது ஓகே. நல்லா இருக்குல்ல? இதை பேக் பண்ணுங்க. இதை பாருங்க சார். இது தெரியும். இது லேட்டஸ்ட் டிசைன் சார். நேற்றுக்கு தான் வந்தது. இந்த கலர் உங்களுக்கு ஓகேமா? நல்லா இருக்கு. மடிச்சு கொடுங்க. இதை வச்சு பாருங்க மேடம். இது என்ன விலை? 25,000 ரூபா ஆகுது சார். சரி, பேக் பண்ணுங்க. ஏங்க எதுக்குங்க இவ்ளோ காஸ்ட்லியான புடவை வாங்கணுமா? என் பொண்டாட்டிக்கு விலை மதிப்பே இல்லை. என் பொண்டாட்டி வாங்குற சாரியும் காஸ்ட்லியா இருக்கணும். வேற ஏதாவது வேணுமா? சரி, கம். ஓ, அது காட்டுங்க.
அது காட்டுங்க அந்த கோல்டு. கண்ணாடி இருக்கா? சாரி சாரி. இது செட் ஆகுது. ஓகே, இது எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. Sir, menu. Order, please. இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேணும். Okay. Thank you. Yeah. Your order is ready. உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க? இது என்னுடைய ஃபேவரட் ஐஸ்கிரீம். எப்படி இருக்கு? நல்லா இருக்குங்க. ஏங்க, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தீங்க, நல்லா இருக்கு. இருந்தாலும் பீச்சுக்கு போய் சுண்டல் சாப்பிட்டாதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். சரி சரி சரி, இது சாப்பிட்டு முடி. இதுக்கப்புறம் பீச்சுக்கு போய் பட்டாணி சுண்டல் சாப்பிடலாம். ஹலோ, டாக்டர் ராஜன். எஸ், டாக்டர் ராஜன் ஹியர். எங்க இருக்கீங்க சார்? என் வைஃபோட ஒரு அவுட்டிங். நீங்க உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஒரு சீரியஸ் கேஸ். நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன். அப்படியா? இஸ் இட் தட் அர்ஜென்ட்? ஆமா, போலீஸ் கேஸா வேற இருக்கு. நீங்க இருந்தா நல்லா இருக்கும். சரி, நான் வரேன். நீ என் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, ஒன்று பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு சின்ன கேஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீச் பட்டாணி சுண்டல். சரியா? சாப்பிட்டு முடி. வணக்கம், இதுதான் என் வைஃப். வணக்கம். இதுதான் என்னுடைய ஹாஸ்பிட்டல். பொதுவா ஹவ் ஆர் யூன்னு கேட்டா ஐ எம் ஃபைன் அப்படின்வாங்க. பட் இங்க மட்டும் ஹவ் ஆர் யூன்னு கேட்டா நாட் ஃபைன் டாக்டர் அப்படின்வாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க தொழில் செய்றீங்க. ரொம்ப புனிதமானதுங்க உங்க தொழில். அம்மாடி, என்ன நீ டாக்டர் தொழிலை பத்தி ஒரு பெரிய எஸ்ஸே எழுதுற? பெரிய பிளேடா இருப்ப போல இருக்கு. சாரி மிஸ்டர் ராஜன், எமர்ஜென்சி கேஸ், போலீஸ் கேஸா வேற ஆயிடுச்சு. மிஸ்டர் பாண்டியன் வந்து உங்களை பார்க்க சொன்னாரு. பேஷண்டோட ஸ்டேட்மெண்ட்ஸை கலெக்ட் பண்ண சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதனாலதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணேன். ப்ளீஸ். பேஷண்ட் எங்க? உள்ள இருக்காங்க, நீங்க போய் பாருங்க. ட்ராங்குலைசர் கொடுத்தீங்களா? இல்ல டாக்டர். பல்ஸ் ரொம்ப ஹையா இருக்கு. மடி, அம்மா, உன் பேர் என்னம்மா? ஷைலஜா. ஷைலஜா. எப்படி அடிபட்டுச்சு? எங்க இருந்து விழுந்த? யாராவது தள்ளி விட்டாங்களா? ஆமா. யாரு? ராஜராஜேஸ்வரி,
அது பேய், அந்த பேய் தான். வெளிய போக சொல்லுங்க சார், அந்த பேய. வெளிய போக சொல்லுங்க, அந்த பேய். முதல்ல சரி 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 காம் டவுன் ஃப்ராங்க்லைஸ் விடுங்க ரிலாக்ஸ் 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 சரி சரி போக சொல்லுங்க. சரி காம் டவுன் நர்ஸ் அவங்களே ரூமுக்கு ராஜி நீ ரூமுக்கு போ ரூம்ல வெயிட் பண்ண வரேன் ரிலாக்ஸ் இது நீ கொண்டாந்து கேஸா இல்லைங்க டாக்டர், நம்ம ஊர் பேய் பங்களாக்கு வெளியே குத்துயிரும் கொலையுருமா கிடந்தாங்க. அந்த பங்களா வாட்ச்மேன் பார்த்துட்டு எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு. ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தோம். மயக்க நிலையில இருந்ததால யாரு என்னன்னு சரியா விசாரிக்க முடியல. இனிமே தான் விசாரிக்கணும். சரி இது பாருமா போலீஸ் வந்திருக்காங்க, உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுப்பாங்க. என்ன ஆச்சுன்னு கரெக்டா சொல்லு. எனக்கு சொந்த ஒரு விழுப்புரங்க. என்னோட எக்ஸ்போர்ட் கவர்மெண்ட்ஸ்ல சூப்பர்வைசரா வேலை பார்த்த செல்வகுமார் நான் காதலிச்சேன். அந்த செல்வகுமார் உன்னை காதலிச்சாரா? ஆமா, எங்க வீட்டுல எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. வீட்டை விட்டு வந்துரு, 2 பேரும் கல்யாணம் செஞ்சுக்கலாம்னு சொன்னாரு. நானும் வந்துட்டேன். சரிம்மா, அந்த பங்களாக்கு ஏன் போன? அங்கதான் முதலா என்ன அவர் கூட்டிட்டு போனாரு. நான் என்னைய அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். சரி அழாத. இப்போ உன்னை அங்க வர சொன்னாரா? அந்த பங்களாதான் அவரை சந்திக்க எனக்கு தெரிஞ்ச ஒரே இடம். வீட்டை விட்டு வந்துட்டு அந்த பங்களாக்கு போய் காத்துட்டு இருந்தேன். ஆனா அவர் அங்க வரல. செல்வகுமார் என்னை ஏமாத்திட்டாருன்னு தூக்க மாட்டிக்கலான்னு முடிவு பண்ணி அந்த பங்களாக்குள்ள போனேன். இப்ப எங்க இருக்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண் போன்று பார்த்தப்போ அந்த பேய் இங்கதான் இருந்தது. அதான் பேய் கத்தன. சரி ரிலாக்ஸ், ரெஸ்ட் எடுத்துக்கோ. உனக்கு ரெஸ்ட் தேவை. உனக்கு உடம்பு சரியானோன்னு இன்ஸ்பெக்டர் கொண்டு போய் உன்னை வீட்டை விட்டுருவாரு. சரியா? எல்லாம் சரியா போடும், கவலைப்படாத. சார், மெடிக்கல் ரிப்போர்ட் படி பார்த்தா தற்கொலை முயற்சின்னு படுது. அந்த பொண்ணு சொல்றத பார்த்தா கொலை முயற்சின்னு படுது. எனக்கு ஒண்ணுமே புரியலையே சார். அது கண்டுபிடிக்கிறது உங்க வேலை. எக்ஸ்கியூஸ் மீ. கான்ஸ்டபிள் வாங்க. என்னங்க இது? எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இப்ப மறுபடியும் நீங்க நம்பாதீங்க, நான் பேய் இல்லைங்க. தயவு செஞ்சு என்ன நம்புங்க ப்ளீஸ். ராஜி, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை. நீ பேய் இல்லை. உன் மேல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. என்னடா இவன் இப்படி பேசுறான்னு நினைக்கிறியா? ஏய், நான் தெளிவாயிட்டேன். இனிமேல் உண்மையில் சந்தேகம் வர நினைக்கிறியா? இனிமேல் உண்மையில் நான் சந்தேகப்பட மாட்டேன். நீ இனிமேல் எதுக்குமே பயப்படாத. ஏதோ ஒரு விஷயம், யாரோ ஏதோ ஒரு கேம் ஆடுறாங்க. அதான் என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறேன். ஓகே? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உன்னை மட்டும் எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓகே? ரிலாக்ஸ். அந்த ராமர் கூட சீதைக்கு அக்னி பரீட்சை வச்சாரு. ஆனா நீங்க, நான் ரொம்ப பாக்கியசாலிங்க. சரி சரி, it's okay.
ஆசை இருக்குடா. எப்பட வருவ கண்ணா? நீ எப்பட வருவ? ராஜன், என்ன மறந்துடல? இல்ல, எனக்கு தெரியும். நீ நீ என்ன மறக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ராஜன் போயிட்டான். உன்னை பார்க்கணும்னு எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? என்ன தவிக்க விட்டுட்டு நீ எங்க போயிட்ட ராஜன்? ராஜன், சொல்லுடா, நான் என்னடா தப்பு பண்ண? சொல்லு, என்னை ஏன் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்ட? சொல்லு, ஏன் என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்ட? சொல்லு ராஜன், நீ என்கிட்ட திரும்பி வந்துருவல்ல? வந்துருவல்ல? எனக்கு தெரியும், நீ கண்டிப்பா வந்துருவ. நீ கண்டிப்பா திரும்பி வந்துருவ. செல்லோ, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உலகத்திலேயே ரொம்ப அவமானப்படுற விஷயம் எது தெரியுமா? நம்ம உயிருக்கு உயிரா இருக்கிறவங்க, நம்ம மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள பிடிக்கலன்னு சொல்லும் போதுதான் அப்படியே செத்துடலாமான்னு இருக்கோம், உயிரை விட்டுடலாமான்னு இருக்கோம். நீ சொன்ன போது எனக்கு அப்படித்தான் இருந்தது. எனக்கும் அப்படித்தான் இருந்தது. எனக்கும் அப்படித்தான் இருந்தது. நிஜம் சொல்லு, நான் செத்து போயிட்டுமா? நான் செத்து போயிட்டுமா? நான் செத்து போயிட்டுமா? நான் செத்து போக மாட்டேன். கண்டிப்பா நான் செத்து போக மாட்டேன். ஏன்னா நீ என்ன தேடி வரும்போது நான் இல்லைன்னா உன் மனசு எவ்வளவு சங்கடப்படும் அது எனக்கு தெரியும். நீ ரொம்ப கஷ்டப்படுவ இல்ல? நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியாது. என்னால பார்க்க முடியாதுடா. நான் கண்டிப்பா செத்து போக மாட்டேன். நான் கண்டிப்பா செத்து போக மாட்டேன். ராஜன் கண்டா, சொல்லுடா, நீ என்ன மறக்கல இல்லடா என் செல்லம்? எனக்கு தெரியும், நீ என்ன கண்டிப்பா மறந்திருக்க மாட்ட. நீ என்ன மறந்திருக்க மாட்ட. சொல்லு, உனக்கு கல்யாணம் ஆயிருக்குமா? உனக்கு கல்யாணம் ஆயிருக்காது. எனக்கு தெரியும், உனக்கு கல்யாணம் ஆயிருக்காது. உன்னை கல்யாணம் பண்ணிக்க நான் ஒருத்தன் இங்க இருக்கேன்ல. உன் மனசு என்கிட்ட இருக்குடா. நீ எப்படி இன்னொரு பொண்ணுகிட்ட உன் மனசை கொடுத்திருப்ப? இல்ல, நிச்சயமா 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 நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். எனக்கு தெரியும். ராஜன், சொல்லுடா, ஒரே ஒரு தடவை சொல்லுடா, நீ என்ன மறக்கல இல்ல? நீ என்ன மறக்கல இல்ல செல்லம்? என்ன மறக்கலன்னு சொல்லுடா. மறக்கலன்னு சொல்லுடா. ராஜன், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் உன்னை எப்படி எல்லாம் காதலிக்கிறேன் தெரியுமா? இப்போ கோயிலுக்கு போய் கடவுளை கும்பிடுறோம். எதுக்கு? கடவுள் நம்மளை திரும்பி கும்பிடுவாருனா? இல்ல, திரும்ப கோயிலுக்கு போறோம், கடவுளை கும்பிடுறோம். ஏன்? ஒரு நாள் அவர் நம்மளை பார்த்து கும்பிடுவாருனா? இல்ல, கடவுள் மேல நாம கொண்டு இருக்கிற காதல், அவர் மேல நாம கொண்டு இருக்கிற பக்திடா, பக்தி. அதே மாதிரி நந்தராஜன், நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்டா. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்டா. நீ என்ன காதலிக்கலனா பரவாயில்லடா. நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே தாண்டா இருப்பேன். காதலிச்சுக்கிட்டே தாண்டா இருப்பேன். உன்னை காதலிச்சுக்கிட்டே தாண்டா. நான் உன்னை காதலிச்சுட்டே தாண்டா இருப்பேன். 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 உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே தான் இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே தாண்டா 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 இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே தாண்டா இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே தாண்டா இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே இருப்பேன். உன்னை காதலிச்சுட்டே நான் உன்னை காதலிச்சுட்டே. என்னம்மா, என்னாச்சு உனக்கு?
காலையில இருந்து யார்கிட்டயும் சரியா பேசலையா, காஃபி கூட குடிக்கலையா? ராஜி சொன்னால. யார் மேல கோவம் உனக்கு? போ மேலதான். ஏன் மேலையா? நான் என்ன தப்பு செஞ்சேன்? எனக்கு உன்னை பிடிக்கவே இல்ல. என் கண்ணுல படாம எங்கேயாவது போயிடு. போன் இல்லாத இடமா பார்த்து போய் இருந்துக்க. போறப்போ உன் பொண்டாட்டியும் கூட்டிட்டு போ. முக்கியமா ஹாஸ்பிட்டல் இல்லாத இடமா பார்த்து போ. அவளை கூட்டிட்டு போனா கோயில் இருக்கடமா தேடுவாள. ஏமா வைஃபை கூட்டிக்கிட்டு ஹனிமூன் போடான்னு அன்பா சிரிச்சு சந்தோஷமா சொல்லாம இப்படி கோமா சொன்னா? நீ கெஞ்சினா மிஞ்சுவ, மிஞ்சினா கெஞ்சுவ. ஓகேமா, ஓகே ஓகே. நானே நினைச்சேன் நான் அவளை புரிஞ்சிட்ட மாதிரி அவ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் சரியான வழி. அம்மா நான் ஒன்று பண்ணிட்டா, அந்த சீதாதேவி கூட்டின்னு போறப்ப கூட நம்ம வீட்டில் இருக்கிற வானரங்கள், நண்டு, பவா, குட்டி இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போறேனே. என்ன உன்னுடைய பார்வைய கேள்வியே இவங்க எல்லாம் வேணுமான்னு தானே? கண்டிப்பா வேணுமா. அவளுக்கும் கம்பெனிக்கு ஆள் தேவைப்படும். அது இல்லாம அன்னைக்கு ரகலைக்கு அப்புறம் நம்ம வீட்டில் இருக்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு தான் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க குழந்தைய கூட்டிட்டு போனா எல்லாரும் ஒன்னா இருக்குங்க ஃபீல் பண்ணுவாங்க. நீ தான் நம்ம சொன்ன எல்லாரும் அனுசரிச்சு போகணும்னு. சரி, ஓகே. இதுல உன் ட்ரிப்புக்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்கு. சரியா? இதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவிய. பேசிக்கிட்டே நிக்காம புறப்படுற வழிய பாரு. போ போ. வாங்க 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 வாங்க, டைம் ஆயிடுச்சு. மாமா, ஊட்டில ஐஸ்கிரீம்லாம் கிடைக்குமா? ஊட்டியே ஐஸ்கிரீம் தான். அங்கிள், ஊட்டில எங்களை போட்டிங் கூட்டிட்டு போறீங்களா? ஓகே, டன். நண்டு சீக்கிரமா போடா, நீ ரொம்ப ஸ்லோ. சின்னராஜி, நாங்கள போயிட்டு வரோன்னு. சின்னராஜி, ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? வார்த்தைக்கு வார்த்தை சின்னராஜி சின்னராஜின்னு சொல்றவங்க நீயும் எங்க கூட வான்னு இந்த பெரிய ராஜி உன்னை கூப்பிட்டாங்களா? சாரிடா சின்னராஜி. பார், இந்த ராஜி கூப்பிடல, இந்த ராஜன் அங்கிள் கூப்பிடுறேன். நீயே எங்க கூட வர. நீ வராம இந்த ட்ரிப் இல்ல. ஓகே, டைம் இல்ல, இப்படியே கிளம்பலாம். பாப்பலாம். கூப்பிட வேண்டியவங்க கூப்பிடல, கூப்பிட மாட்டேன்னு நினைச்சவங்க கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டேன்யா. இவருக்காக வரேன். சரி வா. சரி, போலாம் போலாம் போலாம். கம் கம் போலாம். வா, சீக்கிரம் வா. சரியா வைடா. சின்னராஜி வாப்பா. வா. உட்காரு. எல்லாரும் இருக்கீங்களா? ஏய், புடிச்சுக்கோங்க. டைட்டா பிடிச்சிங்க. போலாமா? பசுமாடு ஒன்னா சேர்ந்தா சிங்கத்துக்கு இற கிடைக்காது. இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒன்னா சேர்ந்தா நமக்கு சொத்து கிடைக்காது. கரெக்ட். இப்போ என்ன பண்றது? நீங்களே ஒரு ஐடியா சொல்லுங்க. சொல்லட்டா? என்ன சொல்லுங்க? பாத்திர வேண்டியதுதான். யார? மாயாச்சாமி. ஓஹோ, அப்படி போகுதா கதை? எல்லார் பார்வையும் ஒருத்தர் மேல, ஆனா நோக்கம்தான் வேற வேற. மாயாச்சாமி, வணக்கம். கும்பரசாமி. உட்காருங்க. சாமி,
நல்லது நடக்க ஆரம்பிச்சிருச்சு சாமி. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயோ, எங்களுக்கு இல்ல சாமி, அவங்களுக்கு. அதான் ராஜனுக்கும் ராஜிக்கும். ஐயோ எப்பா எப்பா, சொல்றத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கப்பா. அவர் நமக்கு தான் நல்லது நடந்ததுன்னு நினைச்சுக்க போறாரு. மாயாச்சாமி, ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு நல்லது, வீடு 2 பட்டா விருந்தாளிக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. 2 பட்டு கடந்தது இப்ப ஒன்னாய் போயிருச்சு. ராஜனும் ராஜியும் இப்ப ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ஆமா சாமி, ராஜி கை ரொம்ப வலுத்துருச்சு. இத்தனை நாள் நாங்க அவளுக்கு காமிச்ச எதிர்ப்புக்கும் அவ மேல போட்ட பழி பாவத்துக்கும் அவ திரும்பி எங்களை என்ன செஞ்சிருவாளோன்னு பயமா இருக்கு. ராஜா எங்களை ஒன்றதுக்கு வழி இல்லாம செஞ்சு விட்டான்னா நாங்க எங்க போறது? இப்போ ராஜனும் ராஜியும் ஹனிமூனுக்கு போயிருக்கிறாங்க. எந்த ஊருக்கு? ஊட்டிக்கு போயிருக்காங்க சாமி. ராஜன் அவன் வீட்டுல வச்சு எதுவும் செய்ய முடியாது. அங்க ஏற்கனவே ஒரு தீய சக்தி பிரயோகமாயிருக்கு. அதை தடுக்கிறதுக்கு ஒரு நல்ல சக்தியும் இருக்கு. அந்த 2ஐயும் மீறி நான் செய்யற எந்த ஏவலும் எடுபடாது. இப்ப சொன்னீங்கல்ல, ராஜன் ஊருக்கு போயிருக்காங்க. அங்க வச்சு அவன் கதையை முடிக்கிறேன். ராஜனை ஒழிக்கிறதுல உங்களை விட நான் தீவிரமா இருக்கேன். கேட்கறதுக்கும் நினைக்கிறதுக்கும் சந்தோஷமா இருக்குது. ஆனா நடக்குமா? இன்னும் 5 நாள்ல நான் அவனை தட்டுறேன். ஐயோ, அவனோட எங்க பிள்ளைங்களும் சேர்ந்துல போயிருக்கு. ஆமா சாமி, எங்க குழந்தைகளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. போகும்போது ராஜன் ராஜிய கூட்டிக்கிட்டு போனான். வரும்போது ராஜி ராஜனை தூக்கிக்கிட்டு வருவா. புரியல? போனம்மா வருவான்.